ரதிய கடுப்படியில் இன்றைக்கி குயிக்காக இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் செய்வோம். வெங்காய சட்னி. இதில் அக்கா இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 10 போல் தான் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்னதாக 2-3 நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். இது சின்ன வெங்காயம் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நறுக்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்ப்பா, அதனால தான் நறுக்கி போட்டிருக்கேன். முழுசாகவும் போட்டு வதக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டை எப்போ போட்டுரும். கல் உப்பு தான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இது டாட்டா கல் உப்புன்னு வாங்குறதுப்பா. நம்ம மற்ற கல் உப்போடு இது கொஞ்சமாக போட்டாலும் அதிகமாக உப்பாயிருது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். டாட்டாவிலே கல் உப்பு போட்டிருக்குறோம். நான் சாதாரண கல் உப்பு தான் வாங்குவேன். இப்போ டாட்டாவில் கல் உப்பு இந்த தடவை பாக்கெட் வாங்கினதுனால கொஞ்சமாக போட்டாலும் அதிகமாக ஆயிடுது. அக்கா இது வந்து வெறும் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூனு முழு தனியா. இப்போவே இதுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாக்கா ஒரு 5 போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குறைச்சிக்கோங்க. எங்களுக்கு காஞ்ச காரமாக இருக்கணும், அதனால் அக்கா 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் அப்படியே வதக்கி கொடுக்கும். இப்போது ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் புளி டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால தான் அக்கா ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் தேங்காய் போடணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா அந்த வெங்காய சட்னிங்கிற வாசனையே போயிடும். இது வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தில் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும்பா. சின்ன வெங்காயம் அந்த கொத்தமல்லி. இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான். 2 பரட்டினா வறுத்தது போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் அக்கா, கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தி. அதுக்காக தான் எல்லா சட்னிலையுமே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். கறிவேப்பிலை தனியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குழந்தைங்களுக்கும் போய் அதில் உடம்புல சேர்ந்துடும். இதை வந்து அக்கா சால்ட் ஏற்கனவே நம்ம போட்டோம். நல்லா நைஸாக சுற்ற தேவையில்லை, கொஞ்சம் குறப்பாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து சுற்றுவேன் அக்கா. இப்போ இந்த பதம் சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சட்னிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா நைஸாக கொஞ்சம் குறப்பாக சுற்றி எடுக்கணும். அவ்வளோதான், இந்த அளவு சுற்றினா போதும். இங்கே பாருங்கள், ரொம்ப விழுவிழு சுற்றினோம்னா இந்த சட்னி டேஸ்ட் இருக்கும். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், பவுலுக்கு மாற்றியாச்சு. சட்னி எந்த பதத்துக்கு உங்களுக்கு கலக்கணுமோ கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிசம் போட்டுருவோம். அதே வடசட்டில் அக்கா 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ தாளிசத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொடியட்டும், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும். அவ்வளோதான், உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு, கடுகும் பொடிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு வாசனைக்கு ஒரு சின்ன காஞ்ச மிளகாய். இதை 2 பரட்டி ரொம்ப கருகெல்லாம் விட வேணாம். 2 பரட்டிட்டு நம்ம சட்னி தூக்கி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான தனியா சட்னி ரெடி. தனியா சின்ன வெங்காயம் போட்டு இந்த கொத்தமல்லி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை துவையல் மாதிரி நீங்கள் சட்னியாக கலக்காமல் துவையல் மாதிரி அரைச்சிட்டு கர்ட் ரைஸு, நம்ம வெரைட்டி ரைஸ் அத்தனைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதிய கடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.